எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் வந்து இந்த மாதிரி பிரண்டை நிறைய தொட்டியில் போட்டிருக்கோம். அதனுடைய வேர் தான் இது ஃபுல்லாக இருக்குது. இந்த வேரை வந்து நம்ம வந்து எப்படி தெரியுமா யூஸ் பண்ணிக்கலாம், மருந்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேரை பிடுங்கி நம்ம நல்லா உலர்த்தி அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலில் போட்டு காய வச்சு நல்லா உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம காலையிலையும் நைட்டும் கொஞ்சம் வெந்நீரில் போட்டு குடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த முட்டி வலி எலும்பு வலி அந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப சூப்பராக நல்லா கேட்கும். இது போக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த முடக்கத்தான் கீரை வாங்கினேன். இதுக்கு பேர் தான் முடக்கத்தான் கீரை. பார்த்துக்கோங்க, விதை பூவு எல்லாமே சேர்ந்தே இருக்குது. இது எப்படி சூப்பு வைக்கணும்னு சொன்னிங்கன்னா, இந்த குச்சி காம்பு எல்லாமே சேர்த்தே நம்ம போட்டுடலாம். இதில் வந்து இந்த ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் ஆகிற ஒரு கொடி மாதிரி போகுது பார்த்தீங்களா, இந்த கொடி மட்டும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்போடு ஆஞ்சி கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி, ஒரு கைப்பிடி போடுங்க போதும், ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சின்ன சீரகம், அடுத்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் இந்த இலை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது ஒரு 1.5 கிளாஸ் கூட ஊற்றிக்கோங்களேன். அது ஒரு கிளாஸாக வர வரைக்கும் வற்ற வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எதமாக வார்மாக இருக்கும்போது ஒரு 3 ட்ராப்ஸ் 4 ட்ராப்ஸு நல்லெண்ணெய், இல்லைன்னா ஒரு 5-6 ட்ராப்ஸு விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு காலையில் வெறும் வயிற்றுல நைட்டு படுக்க போகிறப்ப இந்த மாதிரி 2 நேரமும் நீங்கள் ட்ரை பண்ணி குடிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பேற்பட்ட முட்டி வலியும் அப்படியே ஒரு 10 நாளில் காணாமல் போயிடும். கொஞ்சம் கசக்கும், கஷ்டமாக தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு, பட் அவ்வளோ நல்லா க்யூர் ஆகும், உடம்புக்கு நல்லது, எலும்பெல்லாம் அப்படியே ஸ்ட்ராங் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்களேன்.